ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் படி வந்து அவங்களோட பையன் வேலைக்கு போகிற சமயம், அதாவது படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகிற சமயம் இவங்க வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்கன்றது ஹர் ப்ரெடிக்ஷன். ஓ, இவங்க இறந்துருவாங்க. ஆமாம், ஓகே. அப்படின்றது அது ப்ரெடிக்ஷன். ஷீ இஸ் வெரி ஷுவர் அபவுட் இட். கண்டிப்பாக நான் இறந்துருவேங்கிறது. ஆமாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் இல்லாமல், ஏன்னா அப்பா வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுறதில்ல, பேரண்டிங்கில் சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ அவனுக்கு ஏதாவது நீட்ஸ் இருக்குது அப்படின்னா, அதுதான் ஃபினான்ஷியல், அவனுக்கு மாரல் சப்போர்ட் ஏதாவது இருந்ததுன்னா அவனே பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களை அறியாமல் நிறைய வந்து இவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க குழந்தைக்கு. நீ தனியாக இருக்க கற்றுக்கணும், நீ இப்படி இருக்கணும், நீ அப்படி இருக்கணுன்றத இவங்க அறியாமல், அதாவது நான் இருக்க மாட்டேன்றதை அவங்க டைரெக்டாக அந்த மெசேஜ் கொடுக்கல, அது தெரியாமலே வந்து, அதாவது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இது போய் ஸ்டோர் ஆகிடுச்சு, நான் இருக்க மாட்டேன், அப்போ என் பையன் நான் இல்லாமல் என்ன பண்ணுவான் அப்படின்றது. அதுதான் நம்ம டெத் தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம ப்ரெசன்ட் லைஃப் வில் பி ஹாரிபிள், ரைட்? சாகிற நாள் தெரிஞ்சிட்டுனா வாழ்கிற நாள் நரகமாயிடும். அதுதான் உண்மை. அதுதான் இந்த இடத்துல நடக்குது. பட் இது எந்த அளவுக்கு பேரண்டிங்கில் எஃபெக்ட் ஆகுதுன்னா, ஹீ இஸ் மிஸ்ஸிங் ஹிஸ் மாம். அண்ட் லைக் நல்ல அவன் தனியாக கூப்பிட்டு பேசும்போது, சின்ன பையன் தான், 4th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. அவங்ககிட்ட பேசும்போது அந்த சின்ன மொமெண்ட், அம்மா கூட இதை ஸ்பெண்ட் பண்ணணும், அம்மா கூட, ஏன்னா அவங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஷீ இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட், நிறைய வந்து நான் ஏர்ன் பண்ணணும், சேர்த்து வைக்கணும், பண்ணணுன்ற மாதிரி அதுவும் இருக்கிறதால அந்த டைம் எல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. அண்ட் கூட ஒன்றா இருக்கிற சமயம் இவங்க வந்து ப்ரெஷர் மட்டும்தான் பண்ணுறாங்க, பதட்டத்தோடயே இருக்காங்க. ஆமாம், என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும், அதுதானே நடக்கும். வேலைக்கு போயிட்டுனா நான் வந்து இருக்க மாட்டேன், உன் கூட அப்போ நான் இருக்க மாட்டேங்கிற ஒரு இது நடக்கும்போது என்ன அப்போ எப்படி இருக்கும் அந்த பேரண்டிங்? நான் வந்து சொன்னேன், நான் உங்ககிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான். அதுதான் இப்போ வந்து நான் செய்யறது கரெக்டு, நான் இப்படி தான் இருப்பேன்றது தான் நிறைய பேரண்ட்ஸ்க்கு ரியலைஸ் ஆக மாட்டேங்குது.